டேய், இப்படி ஒவ்வொரு இடமா விட்டுட்டு இருந்தேன்னு வையேன், அவ கிளம்பி வீட்டுக்கே போயிடுவா. இங்க பாரு, அவளுக்கு பிடிச்ச முருகன் முன்னாடி நிக்கும்போது சட்டுன்னு போய் தாலியை கட்டு. போடா. மருது, அண்ணா நீங்க மருது, என்னடா நடக்குதுங்க? அண்ணா நீங்க எங்கண்ணங்க? ஷூ, என்ன நடக்குதுன்னே தெரியாம இப்படி காரியத்தை கெடுத்துட்டீங்க. மருது, இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேன். நீ எப்போ இருந்து கையில தாலியோட வானதிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியோ அப்போ இருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏதோ மாமா பொண்ணுங்கிற முறையில பின்னாடி சுத்திட்டு இருக்கேன்னு பார்த்தா என்ன காரியம் செய்ய பார்த்த. நல்ல வேலை, எதுவும் தப்பாகிறதுக்குள்ள நான் வந்து தடுத்து நிறுத்திட்டேன். இல்லனா என்ன நடந்திருக்குன்னு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. அண்ணா, ஏன் முறப்பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுல உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை? சம்பந்தமே இல்லாம நீ எதுக்குன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? பிரச்சனை எனக்கு இல்ல மருது, அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கு. ராஜேஸ்வரி அம்மாவா? அவங்கதான் கல்யாணம் வரைக்கும் அவங்க மருமகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்காங்க. நீ மட்டும் அவ கழுத்துல தாலி கட்டியிருந்தேன்னு வையி, என்ன தொலைச்சு கட்டியிருப்பாங்க. வேணாம் மருது, ஏற்கனவே அந்த ராஜேஸ்வரி அம்மா விஷயத்துல உயிர் பிச்சை கேட்டு பொழைச்சு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலேயும் அவங்கள சீண்டி பார்க்காத. இது நாள் வரைக்கும் வானதி உன் மாமா பொண்ணா இருந்திருக்கலாம், ஆனா இப்போ ராஜேஸ்வரி அம்மா விட்டு மருமக. அவங்கள மீறி எல்லாம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை இன்னும் பெருசாக்காம சாதாரணமா கடந்து போறதா உனக்கு நல்லது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து நடந்துக்க. நான் வரேன், வாங்கடா. உன்னை யார் உள்ள விட்டது? செக்யூரிட்டி! அம்மா 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 செக்யூரிட்டி! நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? தயவு செஞ்சு வெளியில அனுப்பிடாதீங்க. உங்க கால்ல வேணாலும் விழுகிறேம்மா. யார் நீ? எதுக்காக சம்பந்தம் இல்லாம ஏன் மருமக கூட சுத்திட்டு இருக்க? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எதுவுமே எனக்கு புரியலம்மா. இது நீதானே? ஆமாமா. நீயும் வானத்தையும் சந்திச்சு பேசிக்கிட்டத போட்டோ எடுத்து எதுக்காக ஏன் பையனுக்கு கொரியர் அனுப்புன? சத்தியமா அந்த மாதிரி வேலையில நான் செய்யலமா. நான் பேசிக்கிட்டு இருந்தப்போ யாரு இந்த போட்டோவை எடுத்தான்னு கூட எனக்கு தெரியாதுமா. வானதிக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவும்
என் மேல பழிய சுமத்துறதுக்காகவும் வேணும்னே யாரோ இந்த வேலையை பார்த்திருக்காங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? வானதிக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற ஆளு நீயா கூட இருக்கலாம் இல்லையா? வானதி எனக்கு சொந்தமா? நான் போய் வானதிக்கு இப்படி ஒரு துரோகத்தை நினைப்பனாமா? சொந்தமா? என்ன சொல்ற? வானதி என்னோட மாமன் பொண்ணுமா, எங்க வீட்டு பொண்ணுமா. அதுக்கு போய் நான் இப்படி ஒரு கெடுதல் நினைப்பனா சொல்லுங்க? இவ்ளோ நெருங்கின சொந்தங்கிற, ஆனா உன்னை நான் நிச்சயதார்த்தத்துல பார்க்கவே இல்லையே. எங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல ரொம்ப வருஷமாவே ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுமா. வானதியோட நிச்சயத்துக்கு அப்புறம் தான் அது எல்லாமே முடிஞ்சு நாங்க ஒண்ணு சேர்ந்ததே. அது என்ன இத்தனை வருஷம் இல்லாம சரியா கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க? இப்பதான் அம்மா எனக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சொந்தத்துல கல்யாணம் நடக்கிறப்போ வந்து தலைய காட்டினாதான் ஏன் தேவை அறிஞ்சு 4 பேர் பொண்ணு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது என் சொந்த தாய்மாம குடும்பம். அதான் பகையை விட பந்தமும் பாசமும் தான் முக்கியம்னு பழசெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டோம். வானதி உன் மாமா பொண்ணுங்கிற, அவ போற இடத்துக்குலாம் தேடி போய் தினமும் பேசிட்டு இருக்க. முறை பையங்கிறதுனால அவ இன்னொரு இடத்துல வாக்கப்படுறது பிடிக்காம அவ கல்யாணத்துல எதுவும் பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறியா என்ன? ஐயோ, என்னம்மா அது பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? நான் ஏன் அப்படிலாம் நினைக்க போறேம்மா? உங்களை மீறி நான் ஒரு சாதாரண ஆளு. என்னால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? இது எப்பவும் உன் ஞாபகத்துல இருந்துச்சுன்னா நல்லது. இருக்குமா, கட்டாயம் இருக்குமா. வழியில எங்கேயாச்சும் வானதியை பார்த்தா அவகிட்ட 4 வார்த்தை அக்கறையா பேசுவனே தவிர வேற எதுவும் தப்பான எண்ணத்தோட அவளை நான் நெருங்கினதே கிடையாது. அதுவும் இப்படி போட்டோ எடுத்து அனுப்புற வேலையெல்லாம் சத்தியமா நான் செய்யல. இதாமா உண்மை. தயவு செஞ்சு என்ன நம்புங்கம்மா. நீ நல்ல எண்ணத்துல அவகிட்ட பேசினா கூட பிரச்சனை என்னவோ இப்ப ஒன்னாலதான் வந்துட்டு இருக்க. பதிலுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா, செய்யறேன். நீங்க சொல்லாம என்னால திருச்சிக்குள்ளேயே காலே எடுத்து வைக்க முடியாது. என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என் மேல கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கம்மா. இத்தனை வருஷமா விரோதியா இருந்தவங்க இன்னும் கூட அப்படியே இருந்திருக்கலாம். தேவையில்லாம உறவு கொண்டாடுறேன்னு வந்து இப்படி சிக்கல்ல மாட்டிக்கிட்டியே. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. இனி சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிட்டு வானதி வீட்டு பக்கம் கூட நீ போக கூடாது. அவ இருக்கிற திசை பக்கம் கூட நான் உன்னை எங்கேயாச்சும் பார்த்தேன். மாட்டேம்மா, சத்தியமா போக மாட்டேன். என்ன தயவு செஞ்சு எதுவும் செய்ய வேணான்னு மட்டும் சொல்லுங்கம்மா. நீ போய் வானத்திய எங்கேயுமே பார்க்க மாட்டேன், அவகிட்ட பேச மாட்டேன்னு என்கிட்ட சொல்லிட்டதா அங்க போய் சொல்லு. அவங்களே உன்னை மன்னிச்சு விட்டுருவாங்க. ரொம்ப நன்றிமா. இப்ப நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்துச்சு, அப்புறம் இந்த ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும். பொழைச்சு போன்னு விடுறேன், ஒழுங்கா இருந்துக்கோ. ரொம்ப நன்றிங்கம்மா. போதுமா? இந்தப்பா சாப்பிடு. வேணாப்பா, பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. என்னம்மா இவ்வளவு நேரம் ஆகி பசிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வானதி, அப்பா என்னாச்சுமா உனக்கு? உங்க அம்மா எதுவும் திட்டாளா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்னம்மா? காலையில அத்தை கிட்ட பேசினப்பா. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இன்னைக்கு அவங்க பேசினதெல்லாம் கேட்டு எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சுப்பா. அப்படி என்னம்மா பிரச்சனையா? அது தெரியலப்பா. ஆனா நாம நினைக்கிறத விட ஏதோ பெரிய பிரச்சனையா தான் இருக்கும் போல. என்னடி? எனக்கு தெரிஞ்சு எதையும் துணிச்சலோட சமாளிக்கிறவங்க அத்தை. ஆனா இத நினைச்சு இவ்ளோ டென்ஷனா இருக்காங்கன்னா அப்போ விஷயம் அவ்வளவு பெருசுன்னு தானப்பா அர்த்தம்.
பிரச்சனை என்ன ஏதுன்னு நீ எதுவும் கேட்கலையாமா? அவங்களா அதை சொல்லாதப்போ நான் எந்த உரிமையில அதை கேட்க முடியும்? அதுவும் சரிதான். அவங்க கிட்ட பேசிட்டு வச்சதுல இருந்தே எனக்கு அத பத்தின நினைப்பாதான்ப்பா இருக்கு. அத்தை எதை நினைச்சு இவ்ளோ டென்ஷனா இருக்காங்கன்னு எதுவுமே புரியலப்பா. பத்தியா மெட்ராஸ்காரி பயங்கர டென்ஷனா இருக்கலாமா? டென்ஷன் ஆகாம என்ன செய்வாங்க? ஏன்னா நம்ம பண்ண சம்பவம் அப்படி இல்ல. அம்மா, நீ இந்த வானத்தையும் மருதுவும் சேர்ந்திருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அவளுக்கு அனுப்புனல, அத பார்த்து கதி கலங்கி போயிருக்கா போல இருக்கு. அதான் இந்த எஃபெக்ட். அத பார்த்து சந்தேகம் வர போய் தானே வானத்தி கிட்ட இப்படி எல்லாம் புலம்பி இருக்காங்க. அவங்க ஆசை மருமகளை இன்னொருத்தன் கூட சேர்த்து வச்சு பார்த்ததும் அவங்களுக்கு அப்படியே தலை சுத்தி போயிருக்கும் இல்லம்மா? கண்டிப்பா இப்படி எல்லாம் நடக்கணும் தானே நம்ம இத பண்ணதே. இந்த வானதிக்கு மருதுன்னு ஒருத்தன் காத்திருக்கான்னு இந்நேரத்துக்கு அந்த மெட்ராஸ்காரிக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லம்மா, வானத்தையும் அவர் அடிக்கடி சந்திச்சு பேசுறாங்க போது கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதனால தானே வானத்தி கிட்ட எல்லாத்தையும் பட்டும் படாத மாதிரி பேசியிருக்காங்க. ஆகணும்டி, டென்ஷன் ஆகணும். எப்படியாவது இந்த போட்டோ விஷயம் விஸ்வரூபம் எடுத்து இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய காரணமா இருந்தா அதை விட சந்தோஷமான விஷயம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. மா, நம்ம நினைச்சது எல்லாமே சீக்கிரமா நடக்குமா? நீ கவலையே படாத. புலம்புங்க, நல்ல புலம்புங்க. வாங்க ஆண்டி. உங்க அப்பா கிட்ட பிசினஸ் விஷயமா நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. இருக்காரா? உள்ளதான் ஆண்டி இருக்காரு, வாங்க. இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஓகே, பாய் ஆண்டி. சொல்றேன். அம்மா, அண்ணன் வந்துட்டான். அண்ணே, அம்மா கோவமா இருக்காங்க. வாடா, என்ன ரொம்ப சீக்கிரமா வந்த மாதிரி தெரியுது? பொறுமையா இன்னும் அந்த பொண்ணோட சுத்திட்டு வந்திருக்கலாம்ல? பொண்ணோடையா? என்ன ராஜி சொல்ற? ஆமா, நீங்க எல்லாத்தையும் என்னையே கேட்டுட்டு இருங்க. இவனை கேளுங்க. பைக்ல கூட்டிட்டு ஊரை சுத்துறது இவன் தானே? மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நடிக்காதடா, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அந்த கேகேவோட பொண்ண நீ விரும்புறதையும் அவ கூட பைக்ல ஒன்னா சுத்துறதையும் பார்த்துட்டு வந்துதான் நான் இங்க பேசிட்டு இருக்கேன். கேக்கேவா? பிசினஸ்ல உனக்கு போட்டியா இருப்பான். அவன் பொண்ணி அவன் விரும்புறான். அவன் பிசினஸ்ல எனக்கு போட்டி மட்டும் கிடையாதுங்க. என் எதிரியோட மகளை இவன் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு நினைச்சிருக்கானா? இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கணும். இத நான் 2ல 1 பார்க்காம விட போறதே கிடையாது. பாண்டியா, என் கண்ணை எடுத்துட்டு வா. சொல்றல, என்னோட கண்ணை எடுத்துட்டு வா. அந்த கேக்கையே நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமா மானசாவோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் இவ்ளோ பெரிய பகை இருக்குன்னு தெரியாதுமா. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணுதான் என்கிட்ட முதல்ல ப்ரப்போஸ் பண்ணா. நான் அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன் வேண்டான்னு. ஆனா அவளால மனசை மாத்திக்க முடியலமா.
அவளை நான் எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணியும் அவ என்ன மறக்கிற மாதிரி தெரியலம்மா. அவளோட இந்த பிடிவாதத்துக்காகவே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அவங்க அப்பாவுக்கும் உங்களுக்கும் என்ன வேணாலும் பிரச்சனை இருக்கலாம், ஆனா மானசா ரொம்ப நல்ல பொண்ணுமா. நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு. நீங்க ஒரு தடவை அவ கூட போய் பேசி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே அவளை பிடிக்கும். அப்புறம் ஏண்டா நீயா வந்து என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? எல்லாம் ஒரு பயந்தாமா. இந்த பயமெல்லாம் அவகிட்ட நீ பழகுறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும். பெரிய மனுஷன் கணக்கா நீயா எல்லா முடிவையும் எடுத்துட்டு அத சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தா எப்படிரா? நீ கேக்கவோட பொண்ண விரும்புறேன்னு தெரிஞ்சதுமே நான் அவர் வீட்டுல போய் சந்திச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் வானதிய பொண்ணு கேட்டு வரல, ஆர்த்திய. என்ன சொல்ற மருது? நிச்சயமான பொண்ணை கட்டி கொடுங்கன்னு கேக்குறது முறை இல்லைன்னு எனக்கும் தெரியும். அதனாலதான் உங்களோட 2வது பொண்ணு ஆர்த்திய எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேக்குறதுக்காக வந்திருக்கேன். நல்ல கதையா இருக்கே நீ கேக்குறது. ஏமருது நியாயமா இருக்கா நீ பேசுறது? இப்பதானே எல்லாரும் வாய்க்கு வாய் சொன்னாங்க என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நம்ம பரம்பரையிலே ஆள் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது நீ என் பொண்ணை கொடுன்னு கேக்குற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? நான் ஆம்பளன்ற தகுதி எனக்கு இருக்குதா? இவளும் என் மாமன் பொண்ணு தானே. ஆனதிதான் இல்லைன்னு ஆயிப்போச்சு. நமக்குள்ள உறவு நீடிக்கிறதுக்கு ஆர்த்தியை வாட்சம் எனக்கு கட்டி கொடுங்க. இங்க பாரு மருது, உனக்கு பொண்ணு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மருது. அதுவும் இல்லாம ஏற்கனவே கல்யாணம் பேசி நிச்சயமானவளை நீ கேட்டு வந்திருக்கன்னு நினைச்சுதான் நான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். ஆனா ஆர்த்தியத்தை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு வந்திருக்கேனா அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உங்க அத்தை இதுக்கு என்ன சொல்றான்னு கேட்டுக்க. அவளுக்கு இதுல சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். எங்க என்னங்க நீங்க? அவன் தான் எது புரியாம பேசிட்டு இருக்கான், கேட்டுட்டு இருக்கான்னா நீங்களும் அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் இப்ப என்னத்த தப்பா கேட்டுட்டேன்? வானதியை நான் கட்டிக்கிறதுக்கு எனக்கு என்னென்ன உரிமை இருந்துச்சோ அது அத்தனையும் ஆர்த்தியை நான் கட்டிக்கிறதுலயும் இருக்குது. இதுக்கு முன்னாடி மாமா கிட்ட நான் ஒரு தடவை பேசும்போதே மாமாவுக்கு இதுல உடன்பாடு இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. ஏன் ஆர்த்தியை ஒரு தடவை என்ன கட்டிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டாலா இல்லையா? அது ஏதோ விளையாட்டுக்கு சொன்ன மாமா. நீங்க அதே மனசுல வச்சுக்கிட்டு. ஆர்த்தி நீ பேசாம இரு, நான் பேசிக்கிறேன். இங்க பாருங்க, வராதவங்க எல்லாம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்கீங்க. இந்த நேரத்துல நான் இப்படி பேசுறேன்னு யாரும் என்ன தப்பா நினைக்க கூடாது. என் பொண்ணுக்கு நல்ல படிச்ச வசதியான நல்ல கௌரவமான உத்தியோகத்துல இருக்க மாப்பிள்ள தான் எங்களுக்கு வேணும். அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எங்களை இதுக்கு மேல யாரும் வற்புறுத்தாதீங்க. புரியும்னு நினைக்கிறேன். நீங்க கிளம்பலாம். அமுதா அண்ணி போயிட்டு வாங்க கிளம்பலாம். எங்க கிளம்புங்க போலாம். வந்தீங்க நல்லா பொண்ணு பார்க்க வந்தோம். அசிங்கப்படுத்துறாங்க. வாங்க ஆர்த்தி. அவங்க எப்படியாவது போறாங்க. சரி போங்க போங்க. சரிங்கப்பா, வா போலாம். நல்லா பொண்ணா பார்க்க கூட்டு வந்தீங்க பாருங்க. போங்க. அவ ஊர் பேர் தெரியாதவன்னு நினைச்சேன். ஆனா அவளை கட்டிக்கிறதுல இவ்ளோ பிரச்சனை இருக்குதுன்னா வேண்டாம் மருது. நீ முழுசா அவளை விட்டு ஒதுங்குறதா நல்லது. ஒதுங்குறதா? ஒரு பொம்பளை கூப்பிட்டு மிரட்டினதும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுற அளவுக்கு உன் பிள்ளைய கோலன்னு நினைச்சிட்டல. எப்படியும் இன்னைக்கு நாம பொண்ணு பார்க்க போன விஷயம் அந்த அம்மா காதுக்கு போயிருக்கும். அங்க போய் வானதியை கட்டிக்கிறேன்னு சொல்லி இருந்தா மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனை ஆகுமே தான்
ஆர்த்தியை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். அது அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காகவே தவிர என் மனசுல இருந்து வந்த வார்த்தை கிடையாது. இப்போ சொல்ற, நல்லா கேட்டுக்க. என்னைக்கா இருந்தாலும் வானதி தான் என் பொண்டாட்டி. அவளை எப்ப கல்யாணம் பண்ணி சொந்தமாக்கிக்கணும்னு எனக்கு தெரியும். அத கொஞ்சம் நாசுக்கா தான் பண்ணணும். என்னை ஆள் வச்சு அடிச்சு மிரட்டின அந்த ராஜேஸ்வரிக்கு நான் யாருங்கிறத காட்டுறதுக்காக தான் பதுங்கி பதுங்கி எல்லா விஷயத்தையும் பண்றேன். நம்ம மனசுல இருக்கிறது வெளியே தெரிஞ்சதுன்னா ஆபத்து நமக்கு தான். அதனால என்ன செஞ்சாலும் அது ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்காம அமைதியா இருக்கணும். புரிஞ்சதா உனக்கு? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? மருது, ஒரு நிமிஷம் இருப்பா. நிச்சயமா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்பா. ஆசைப்பட்டவளை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. ஹே செல்லம், அப்படிலாம் சொல்லாத. உன் நினைப்பாவே இருக்குடா. எனக்கு மட்டும் என்ன, உன்னை ஒரு நாள் பார்க்கலனா கூட ஏதோ ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா? இப்படியே நல்லா பொய் சொல்லி என்னை ஏமாத்து. நான் எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? நம்பிட்டேன். நான் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிற. நீ சொல்லி நான் அதை மீறுவனா செல்லம்? நடிக்காதடா. ஹே, எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே. அதுக்கப்புறம் நீ எப்பவும் என் கூட தானே இருக்க போற. அந்த நம்பிக்கையில தான் ஜீவன் நானும் காத்துட்டு இருக்கேன். இங்க நின்னு கடலை போட்டுட்டு இருக்கியா? இரு வரேன். உங்க அம்மா இவ்ளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் எவ்வளவு பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? மானசா, என் தங்கச்சி வரா. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். பாய். வா ஸ்வேதா. என்னன்னா நான் வந்ததும் என்ன பார்த்துட்டு போனை கட் பண்ற? ஒரே ரொமான்ஸ் தான் போல. நீ இப்படி மூடி மறைக்கிறதுனால அன்னிக்கிட்ட வடியறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஸ்வேதா, உனக்கு பயந்து இப்ப நான் போனை கட் பண்ணேன்னு யார் சொன்னா? அம்மாக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நான் யாருக்கு பயப்படணும் சொல்லு? என்னமோ போங்க. ஆளுக்கு அவங்க ஆளுகிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ரெண்டு அண்ணனுங்களுக்கும் அடுத்தடுத்து கல்யாணம் நடக்க போறதால வீடே களை கட்டி இருக்க போகுது தெரியுமா? அம்மா தாயே, முதல்ல நிச்சயமான கல்யாணத்தை நல்லபடியா முடிப்போம். அதுக்கப்புறமா மத்த விஷயங்களை பேசிக்கலாம். என்ன அண்ணன் இவ்ளோ சீக்கிரமா ஆபீஸ்ல இருந்து வந்துருச்சு? தெரியலையே, வா கேப்போம். என்னென்ன ஆபீஸ்ல இருந்து இவ்ளோ சீக்கிரமா வந்துட்ட? டேய், அம்மா தான் காலையில மீட்டிங் முடிச்சுட்டு உடனே கிளம்பி வர சொன்னாங்க. அதான் வந்துட்டேன். ஆபீஸ் டைம்ல அங்க உள்ள வேலையெல்லாம் விட்டுட்டு உன்னை அவங்க வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா முக்கியமான ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கும். என்னவா இருக்கும்? என்ன பாண்டியன் இது? இது என்ன ஏதுன்னு நான் சொன்னா நல்லா இருக்காது. உள்ள வாங்க, அம்மாவே சொல்லுவாங்க. ஹலோ சார். ஹாய் பாண்டியா, வா வா வா. பத்திரிக்கை வந்துருச்சா? வை வை. ராஜி, பாண்டியா வந்திருக்கான். இதோ வரேங்க. இவர் என்னன்னா இப்படி ஒரு சஸ்பென்ஸ் வச்சுட்டு உள்ள போறாரு? ஒருவேளை இதுக்காக தான் அம்மா உன்னை வர சொல்லிருப்பாங்களோ? இருக்கலாம். சரி வாங்க, உள்ள போய் என்னன்னு பாக்கலாம். என்னங்க இது? பொண்ணு வீட்டுக்காரங்கிற மரியாதைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட கலந்து பேசாம அவங்களாவே தேதியை முடிவு பண்ணி பத்திரிக்கையை அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அதனால என்ன, நானே இத பத்தி சம்பந்தி அம்மா கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். இப்ப அவங்களே இவ்வளவு சீக்கிரமா எல்லா வேலையும் முடிச்சிருக்காங்கன்னா நல்ல விஷயம் தானே. அவங்க இஷ்டத்துக்கு முடிவு பண்ணா எப்படிப்பா? நல்லா கேளு. நீ கேட்டு இதெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியணும்னு இருக்கு பாரு, அத சொல்லணும். பத்திரிக்கை அடிக்கிறாங்களாம் பத்திரிக்கை. என்னங்க,
என்னதான் அவங்க வசதியானவங்களா இருக்கலாம், பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கலாம், அதுக்குன்னு பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு ஒரு மரியாதை கூட இல்லையா? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசாம அவங்க எப்படி பத்திரிக்கை அடிக்கலாம்? இத பாரு, இதெல்லாம் என்கிட்ட கேட்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சம்பந்தியமா தான் ஃபோன் பண்றாங்க, நீ அவங்க கிட்டே கேட்டுக்க. இந்தா. ஏன் எனக்கு என்ன பயம்? சம்பந்தியம்மானா நடுங்குவாங்களோ? எப்படி கேக்குறன்னு மட்டும் பாருங்க. சம்பந்தியம்மா நல்லா இருக்கீங்களா? அப்புறம் வீட்ல தம்பி பாப்பா எல்லாம் சௌக்கியங்களா? கல்யாண பத்திரிக்கையா? ஐயோ, அத பத்தி தான் நாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். பத்திரிக்கை பார்க்க கண்ணு பறிக்குதே, அவ்வளவு நல்லா இருக்கு. ஜாம் ஜாம்னு பண்ணிட்டீங்க போங்க. என்ன அம்மா இப்படி மாத்தி பேசுறாங்க? ஆமா, நாலு குறைவாதான் இருக்கு. அதனால என்ன, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிருவோம். அதுக்கு என்ன? சரிங்க சம்பந்தி, வாங்க வாங்க, தாராளமா வாங்க. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். வச்சுட்டுமா? உடம்ப பாத்துக்கோங்க. என்ன பாக்குறீங்க? சரி, கல்யாண நாள் நெருங்கி போச்சு. இப்ப தேவையில்லாம பிரச்சனை வேணான்னு தான் ஏதோ அமைதியா போனேன். இத பார்த்து நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க வேணாம். பயந்துட்டேன். தெரியுது தெரியுது. சரி, வேற என்ன சொன்னாங்க சம்பந்தியம்மா? அந்த அம்மா நாளை காலையில குடும்பத்தோட கிளம்பி பத்திரிக்கை வச்சு கும்பிடுறதுக்கு திருச்சிக்கு வராங்களாம். நம்மளே காலையில கோயிலுக்கு வர சொல்றாங்க. நீ சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள எப்படி எல்லா ஏற்பாடும் பண்ண போறோம்னு தெரியல. அந்த முறைகிட்ட விட்டுருவோம், எல்லாம் நல்லபடியா நடக்கும். அமுதா, வெளியே போயிட்டு வந்தது ஒரே தலைவலியா இருக்கு. கொஞ்சம் டீ போட்டு எடுத்து வரியா? இந்தாங்க. அந்த பத்திரிகை கொடுத்துட்டு போ. பொல்லாத பத்திரிக்கை, மரியாதை இல்லாம அடிச்ச பத்திரிக்கைக்கு பகுமானம். வானதி, இந்த பத்திரிகையை கொண்டு போய் சாமி படம் முன்னால வைமா. சரிங்கப்பா. உனக்கு கல்யாணம் நெருங்கிக்கிட்டே வருதே, ஆனா உன் முகத்துல ஒரு கல்யாண கலை வந்த மாதிரியே தெரியலையே. ஒருவேளை அது வரதுக்கு இன்னும் நாள் ஆகுமோ? அப்புறம் இத்தனை நாளா அப்பா உனக்கு ராஜகுமாரன் தான் மாப்பிள்ளையா வருவாருன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. இப்படி செக்க செவேர்னு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாருன்னு நீ கற்பனை பண்ணி கூட பாத்திருக்க மாட்டல்ல. ஆனா இருந்தாலும் உனக்கு அமைஞ்சது பாத்தியா? அதிர்ஷ்டசாலிடி நீ. கோயில்ல முதல் முறையா அவரை சந்திச்சது, என்ன அறியாமலே அவரை எனக்கு பிடிச்சு போனது, இது எல்லாமே அந்த முருகன் போட்ட முடிச்சுன்னு தான் நினைக்கிறேன். காலம் முழுக்க அது இறுக்கமான முடிச்சாவே இருக்கிறதுக்கு அந்த முருகன் தான் அருள் புரியணும். யாரு பேருக்கு பக்கத்துல யார் பேர் இருக்கு? மொபைல் இந்த பத்திரிக்கை எரிஞ்சு கரியாகிற மாதிரி உன்னோட கனவும் கரியாக போகுது பாரு.
பண்ணிட்டு இருக்க நீ? அப்படியே மா, இப்ப எதுக்குமா கத்துற நீ? அடிச்சு கொண்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்க? நடு வீட்டுல பத்திரிக்கை கொளுத்திட்டு உங்க அப்பா தான் வீட்டுல இல்ல, வானத்தி உள்ளதா இருக்கோம். பார்த்தா என்ன ஆகுறது? அவளாம் கல்யாண பத்திரிக்கை வந்த சந்தோஷத்துல நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு பத்திரிக்கைய மட்டும் இல்ல, அந்த வானத்தைய நிக்க வச்சு எரிச்சா கூட என் ஆத்திரம் தீராதுமா. இவ்ளோ அழகான குடும்பம் அமையறதெல்லாம் கடவுள் கொடுத்த வரம். இப்ப வரைக்கும் பெத்தவங்க யாருன்னு கூட தெரியாது எனக்கு. இவ்ளோ சொந்த பந்தத்தோட ஒரு குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். வானதி, மா, இந்தா காஃபி எடுத்துக்கோ. உனக்காக நானே போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ அம்மா, நீங்க ஏமா இதெல்லாம்? எங்களுக்காக எத்தனை தடவை நீ தடபுடலா சமைச்சு கொண்டு வந்திருக்க. பதிலுக்கு நான் ஒரு காஃபி கூட போட்டு கொண்டு வரக்கூடாதா? முதல்ல உட்காரு. இல்லம்மா. உட்காரு. சரியா உட்காரு. நான் போடுற காஃபி கூட நல்லாதான் இருக்கும். தைரியமா குடி. ஏன் வானதி, உனக்கு கையில வாட்ச் கட்டுற பழக்கம்லாம் கிடையாதா? வாட்சா? இல்ல, பொதுவா பொண்ணுங்களோட கழுத்தும் கையும் நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நீ பெருசா நகை நட்டுன்னு எதுவும் போட்டுக்கிறது இல்ல. கை இப்படி இருக்கிறதுக்கு பதிலா ஒரு வாட்சாவது கட்டிக்கலாமேன்னு தான் கேட்டேன். உங்கள மாதிரி ஆபீஸ்க்கு போறவங்க வாட்ச் கட்டிக்கிட்டா அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா? வீட்ல பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சிட்டு இருக்க எனக்கு எதுக்குமா வாட்ச் எல்லாம்? உன்னை வீட்ல இருக்கும்போது யாரும் வாட்ச் கட்டிக்க சொல்லல. நீ வெளியில இப்படி எங்கேயாவது வரும்போது வாட்ச் கட்டிக்கலாம்ல? கட்டிக்கலாம் தான், ஆனா அதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லம்மா. இனி பழகிக்க வானதி. ஒரு நிமிஷம் இரு, வரேன். குடு. இல்லம்மா, பரவாயில்ல. குடு. வானதி, இது என்னோட லக்கி வாட்ச். இன்னையில இருந்து இது நீயே கட்டிக்கோ, ஓகேவா? ஐயோ அம்மா, எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? கைய குடு. என்னது இது? விரல்ல இவ்ளோ நகை வளர்த்து வச்சிருக்க? வீட்ல எல்லாரையும் கவனிச்சுக்கிறதுக்கு உனக்கு நேரம் இருக்கு, உன்னை கவனிச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லையா? நல்ல பொண்ணுமா நீ. சின்ன குழந்தைங்களுக்கு நகை வெட்டுற மாதிரி உன்னை பிடிச்சு உட்கார வச்சு நகை வெட்டணும் போல இருக்கு. பரவாயில்லம்மா, நான் வீட்ல போய் வெட்டிக்கிறேன். ஏன், நான் உனக்கு நகை வெட்டக்கூடாதா என்ன? அப்படி இல்லம்மா. அப்புறம் என்ன? என் மேல நீங்க இவ்ளோ பாசத்தை காட்டுறது எனக்கு அம்மா இல்லாத குறைய தீர்த்து வைக்கிற மாதிரி இருக்குமா? அத்தனை நினைக்காம அம்மான்னு என்ன நினைச்சுக்க. நீ எங்க வீட்டு பொண்ணு வானதே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா போல எனக்கு இருக்கிற இன்னொரு பொண்ணாதான் நான் உன்னை பாக்குறேன். நீ கைய காட்டு. உண்மையை சொல்லணும்னா உன் கைக்கு தான் இந்த வாட்ச் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த
வாட்ச் எவ்வளோமா இருக்கும்? ஏன் கேக்குற? இல்லம்மா, உங்களுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது. இப்போவும் உங்க வாட்சை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. உங்களுக்குன்னு இன்னொரு வாட்ச் வாங்குவீங்கல்ல, அதான் அத நானே வாங்கி கொடுக்கலாமேன்னு எவ்வளோன்னு கேட்டம்மா. இந்த வாட்ச் என்ன விலை இருக்கும்மா? அம்மா சொல்லுங்களேன், இந்த வாட்ச் எவ்வளோ? ஒரு 2 ரூபாய் இருக்கும். ஒரு நிமிஷம் இரு வரேன். அம்மா! ஏய் ஏய் ஆர்த்தி, ஸ்டவ் எரிஞ்சிட்டு இருக்கு, அடுப்புக்கிட்ட நடி விளையாட வேண்டியிருக்கு. மா, இது விளையாட்டு இல்லம்மா, இனி நான் ஆட போறேன் பாரு. அதுதான் விபரீதமான விளையாட்டு. சும்மா IPL மாதிரி செகண்டுக்கு செகண்ட் பரபரப்பா இருக்க போதுமா. என்னடி சொல்ற? மருது மாமா சொதப்பினதுல வானத்தையோட கல்யாணத்தை நிறுத்த வழி தெரியாம நம்ம முழிச்சிட்டு இருந்தோம்ல, நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இப்ப சூப்பரா ஒரு மேட்ரு சிக்கி இருக்குமா. என்னடி சொல்ற? அந்த வானத்தையே உனக்காக மனசு இறங்கி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாளா? கல்யாணத்தை வேண்டான்னு சொன்னது உன் மக இல்லம்மா, உன் மருமக. மருமகனா? யாரு? மாப்பிளைய பத்தியா சொல்ற? ஆமாமா. ஆடு அதுவா கசாப்பு கடையை தேடி வர மாதிரி அவரே அவர் வாயால எல்லாத்தையுமே என்கிட்ட உளறி கொட்டிட்டாருமா. அப்படின்னா இத்தனை நாளும் வானத்தையை பிடிச்ச மாதிரி அவர் நடிச்சிட்டு இருந்தாரா? ஆர்த்தி, நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலடி. பரவாயில்ல, நீ சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் உன்னை எப்படியோ அந்த ராஜராஜேஸ்வரிக்கு மருமகள் ஆக்கிடுவேங்கிற என்னோட ஆசையும் கனவும் நம்பிக்கையும் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆர்த்தி, சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இந்த மாப்பிளைய பாத்தி ஆர்த்தி, பால் வடிகிற மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு எப்படி எல்லாம் ஃப்ராடு வேலை பார்த்திருக்காரு பாத்தியா? அவங்க வீட்டுக்காரங்களை நம்ப வைக்கிறதுக்கும் நம்மள வெறுப்பேத்துறதுக்கும் வானத்துக்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசியிருக்காரு. இருக்கட்டும், அதான் அவர் சாயமெல்லாம் இப்ப வெளுத்து போச்சே. இனிமே அவர் என்ன சொல்லி சமாளிக்கிறாருன்னு நானும் பாக்குறேன். சரி ஆர்த்தி, நீ முதல்ல இந்த விஷயத்த வானத்துக்கிட்ட போய் சொல்லு. வானத்துக்கிட்டியா? அடப்போமா நீ வேற. ஏய், என்னடி நீ? நான் சொல்றது கேளு. நீ அவகிட்ட சொன்னீன்னா அவ உடனே போய் அவங்க அத்தைக்கு போன் பண்ணுவா. அந்த அம்மா இந்த விஷயத்த 6000ன்னு ஆரம்பிச்சு விஷயம் பெருசாயிடும்ல. மா, இந்த விஷயம் இப்பவே தெரிஞ்சா அத்தை எப்படியாவது பேசி அவரை இதுக்கு சம்மதிக்க வச்சிருவாங்கம்மா. ஆமா இல்ல, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்ப இருக்கட்டும், இதை எப்ப சொன்னா பூகம்பமா வெடிக்குமோ அந்த நேரம் பார்த்து நாம இந்த வெடிகுண்ட வீசுவோம். மா, ஒருவேளை அவர் நேர்ல பாக்கும்போது அவரே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா? சொன்னா சொல்லட்டும் ஆர்த்தி, ஆனா நாம இப்போதைக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேணாம். மா, எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு அவர் பேசின எல்லா ஆடியோவுமே என் போன்ல ஏத்தி வச்சிருக்கேன். சமயம் வரும்போது அத சத்தமா எல்லாருக்குமே போட்டு காட்டிடுவோமா. என்ன சொல்ற? ஆனா ஆர்த்தி, ஒருவேளை அதுக்குள்ள இந்த வாய்ஸ் ரெக்கார்ட வானத்தை கேட்டானா? இவ்ளோ யோசிச்சேன் நானு, இதை யோசிச்சிருக்க மாட்டேனா? அவ போன்ல இந்த ஆடியோவை நான் டெலீட் பண்ணிட்டேன். அவெல்லாம் போய் பார்த்தாலும் அவர் போன் பண்ண தடையுமே அதுல இருக்காது. அப்ப சரி, நல்ல வேலை செஞ்ச. இருந்தாலும் மாப்பிளைய பாத்தி ஆர்த்தி, எவ்வளவு தத்ரூபமா நடிச்சு நம்மளெல்லாம் முட்டாளாக்கி இருக்காரு. அவர் போன்ல பேசுறதெல்லாம் வச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு நீ அன்னைக்கே சொன்ன. நான் தான் நம்பல. நீ சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாயிடுச்சு பாத்தியா? எல்லாத்த விட இன்னைக்கு நீ போய் போன் எடுத்தியே, உனக்கு பதிலா வானத்தி முதல்ல போன் எடுத்து பாத்திருந்தா என்ன ஆயிருக்கிறது? என்ன ஆயிருக்கும்? இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு 2 நாள் லேட்டா தெரிஞ்சிருக்கும். இந்த கல்யாணமே நடக்க போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி மாங்குன்னு விழுந்து புடவை எடுத்துட்டு இருக்காங்க? சரி வெற்றி, அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. நம்ம வேடிக்கை பாப்போம். இந்த நடக்காத கல்யாணத்துக்கு நாயனா வாசிக்கிறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். எப்படி வாசிக்கிறாங்க பாரு. சமந்தி, சமந்திமா, புடவைய பார்க்காம அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க?
புடவைய பத்தி தாங்க பேசிட்டு இருக்கேன். இதுல எது நல்லா இருக்கு, வானதிக்கு எது பொருத்தமா இருக்கும்னு நீங்க உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எங்க வானதிக்கு இதுல நல்ல அரக்கு கலர் புடவையா எடுங்க. வானதிக்கு அரக்கு கலர் தான் பிடிக்கும். காட்டுங்க. பாரு, இது பாரு, நல்லா இருக்குல்ல? பாரு. அட பாவிகளா, இந்த கல்யாணத்துல எவ்ளோ பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம இவ்ளோ சிரிச்சு சிரிச்சு பேசி சந்தோஷமா இருக்கீங்களே. இந்த விஷயம் வெளியில தெரியற அன்னைக்கு தான் இருக்கு. இந்த புடவை எப்படி இருக்கு? அம்மா நல்லா இருக்குமா, ஆனா விலை தான் ஜாஸ்தியா இருக்கு. 1 லட்சம்னு போட்டிருக்கே. இவ்ளோ விலை கூடின புடவை எனக்கு எதுக்குமா? கம்மி விலையில புடவை எடுத்து கொடுங்கம்மா. என்ன 1 லட்சமா? எப்பா, என் மருமகளுக்கான முகூர்த்த புடவைன்னு சொல்லியும் இப்படி 1 லட்சத்துல எடுத்து போட்டா என்ன அர்த்தம்? இன்னும் ஜாஸ்தி விலையில எடுத்து போடு. ஒரு 2 லட்சம் அது மாதிரி இருந்தா எடுத்து போடுப்பா. கேட்டுக்கிட்டியா? 2.5 லட்சத்துக்கு புடவையாம். விட்டா இப்பவே அவ பேருக்கு சொத்து முழுக்க எழுதி வச்சிருவாங்க போல இருக்கு. அது என்ன வானதி பேசுற நீ? அத்தை உனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கி தரணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் விலைய பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க. அவங்க மனசுக்கு பிடிச்சதா எடுத்துக்க. அப்பதானே அவங்க மனசு சந்தோஷமா இருக்கும். நல்லா சொல்லுங்க சம்பந்தி. வானதி இன்னும் உலகம் தெரியாத பொண்ணாதான் இருக்கா. அதான் இது மரமண்டன் தெரியுது இல்ல? அந்த மரமண்டைய தான் மருமகளை ஆக்கிப்பேன்னு ஒத்த கால நின்னா. இங்க பாரு வானதி, நாங்க உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது புடவை டிசைனை பாக்குறதுக்கான தவிர விலைய பாக்குறதுக்கு இல்ல. உனக்கு இதுல எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு, அதே வாங்கிடலாம். இல்லம்மா, உங்களுக்கு பிடிச்ச நீங்க எது வாங்கி கொடுத்தாலும் சரிதாம்மா. ஆனா விலைதான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏமா திரும்ப திரும்ப எதுக்குமா விலைய பத்தியே பேசிட்டு இருக்க? என்னங்க, முதல்ல நீங்களும் அண்ணனும் வானதிய கூட்டிட்டு போங்க. அண்ணே, நீங்க சொன்னாதான் கேப்பா. கூட்டிட்டு போங்க. அவ இங்க இருந்தானா அவளும் எதையும் பார்க்க மாட்டா, எங்களையும் பார்க்க விட மாட்டா. சரிம்மா. அதுக்காக அவ இல்லாம எப்படி? அதான் எனக்கு பிடிச்சிருந்தா அவளுக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டால. அவளுக்கு எது பொருத்தமா இருக்கும்னு பொம்பளைங்க நாங்க பார்த்து எடுக்கிறோம். நீங்க போங்க. சரி, நீ போ. மா, விலை கூடின புடவை வேண்டாம். வானதி போம்மா, அத்தை சொல்றாங்கல்ல, அப்பா கூட போய் வெளியே ஏறு. நாங்க நல்ல புடவையா பார்த்து எடுத்துட்டு வரோம். ஓடு வானதி, வாமா. எல்லாம் பார்த்து எடுப்பாங்க. நீ போ. போமா, போ போ. எப்படி இருக்கா பாருங்க. ஐயோ ஐயோ. சம்பந்தி, ஏதோ ஒரு கலர் சொன்னீங்களே வானதிக்கு பிடிக்கும்னு. அரக்கு கலர். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது அரக்கு கலர் தான். அந்த கலர்லயே காட்டுங்க போதும். ஆமா ஆமா, அரக்கு கலர்லயே எடுத்து ஊத்துங்க. சம்பந்தி, நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லுங்க சம்பந்தி. ஒரு புடவையில போய் இவ்வளவு காசை செலவழிக்கணுமான்னு தான் எனக்கு யோசனையாவே இருக்கு. இருந்தாலும் நீங்களும் சம்பந்தி அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருக்க போய் தான் நான் எதுவும் சொல்லாம இருந்துட்டேன். சம்பந்தி, ராஜேஸ்வரி தனக்கு எதா வாங்கணும்னா கூட கூடவோ குறைவோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அதே அவளுக்கு பிடிச்சவங்களுக்கு செய்யணும்னு நினைச்சிட்டான்னு வைங்க, அவ இஷ்டம் போல செய்வா. வானதிக்கு இப்ப லட்சக்கணக்கில் புடவை எடுக்கிறாள்ல. ஆனா எங்க கல்யாணத்துல அவ உடுத்தினது என்னமோ ரொம்ப சாதாரண புடவை தான். அப்ப எங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி வாய்ப்புலாம் இல்லைங்கிறதுலாம் 2வது விஷயம். ஆனா என் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு அவ முகூர்த்த புடவைக்கு நான் 20,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா அந்த பணத்துல நான் ஒரே ஆள் புடவை வாங்கி கட்டிக்கிறதுக்கு 100 பேருக்கு சாப்பாடு போடலான்னு ராஜேஸ்வரி சொல்லிட்டா. அவ விருப்பப்படியே நான் நிறைவேற்றவும் செஞ்சேன். அன்னைக்கு அவளுக்காக 20,000 ரூபாய்க்கு புடவை எடுக்க யோசிச்சவ இன்னைக்கு வானதிக்காக 2 லட்சம் ரூபாய்க்கு புடவை எடுக்கிறானா, அது இவ மேல உள்ள பாசத்தில் தான் சம்பந்தி. புரியுது சம்பந்தி. வானதி, இன்னும் இப்படியே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? இல்லங்க, நீங்க தான் ஏதோ யோசனையில வந்துட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது. அதனாலதான் நானும் எதுவும் பேசல. நான் அது கேட்கல வானதி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அம்மா கிட்ட நம்ம விஷயத்த பத்தி பேசாம இருக்க போறேன்னு கேக்குறேன். கல்யாணத்துக்கு வேற இன்னும் 2-3 வாரம் தான் இருக்கு. நான் சொன்னதை பத்தி இப்ப பேசாம நீ வேற எப்ப பேச போற வானதி? உண்மையை சொல்லணும்னா இப்ப நான் முழுசா நம்பி இருக்கிறது ஒண்ணு மட்டும்தான். உன்னால எனக்கு இதுல உதவி பண்ண முடியலன்னா எனக்கு இப்பவே சொல்லிடு. தயவு செஞ்சு என்னை நம்ப வச்சு
கடைசி நேரத்துல ஏமாத்திராத. நான் ஏன் உங்களை ஏமாத்த போறேன்? நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வானதி ஏதோ புதுசா கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்க? அப்போ அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னது எதுவுமே உனக்கு புரியவே இல்லையா? என்னங்க சொல்றீங்க? ஃபோன் பண்ணீங்களா? எப்ப ஃபோன் பண்ணீங்க? நாம அன்னைக்கு கோயில்ல மீட் பண்ண அன்னைக்கு நான் உனக்கு ஃபோன் பண்ணனே. உனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல? இல்லங்க, நீங்க திருச்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம போன்ல பேசுறதே இல்லையே. எப்படியும் நாம தான் தினம் பாத்துக்கிறோமே, அதனாலதான் நீங்க ஃபோன் பண்ணலையோன்னு நான் நினைச்சேன். இல்ல வானதி, நான் உனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட அவ்வளவு நேரம் பேசினேன். ஆஹா இல்லங்க, நீங்க ஃபோன் பண்ணவே இல்ல. ஒருவேளை நீங்க கால் பண்ணப்போ வீட்ல யாராவது ஃபோன் எடுத்திருப்பாங்களோ என்னமோ. உன் ஃபோனை ஒரு நிமிஷம் கொடு. வானதிக்கு நான் ஃபோன் பண்ணது தெரியக்கூடாதுன்னு கால் லிஸ்ட்ல இருந்தே நான் டயல் பண்ணதே எரேஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இது அந்த ஆர்த்தியோட வேலையா தான் இருக்கும். என்னாச்சுங்க, அமைதியாயிட்டீங்க? ஏதோ முக்கியமான விஷயமா பேசியிருந்தீங்களா? என்னங்க, எதுவும் முக்கியமான விஷயமா பேசியிருந்தீங்களான்னு கேட்டேன். இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்தா, இன்னைக்கு நீதான் சமைச்சியா? வானதி அங்கிருந்து வந்து சமைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடும்ல. நானே சமைச்சேன். இன்னைக்கு புடவை வேற வச்சு கும்பிட்டோமா, சரி சக்கரை பொங்கல் ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சேன். சரி உங்களுக்கு பிடிக்காதே, அதான் டிஃபனாவே பண்ணிட்டேன். குருமா நல்லா இருக்காங்க? அருமையா இருக்கு. இன்னொரு சப்பாத்தி வச்சுக்கோங்க. எனக்கு போதாமதா, சாப்பிட்டு வாங்க. சொன்னா கேட்க மாட்டியே. வச்சுக்கோங்கண்ணா. ஆமா, ஆர்த்தி எங்க? அவ போன்ல சார்ஜ் இல்லையா, அதான் நோண்டிட்டு இருக்கா. வருவா, நீங்க சாப்பிடுங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு சாப்பிடுறத விட போனுக்கு சார்ஜ் போடுறது முக்கியமா போச்சு. வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கு அவங்களுக்கு? மாப்பிள்ள வராருங்க. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வாங்க மாப்பிள்ள. நீங்க உட்காருங்க. நீங்க எதுக்கு எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்களும் உட்காருங்க, சாப்பிடலாம். உட்காருங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம், உட்காருங்க. அமுதா, மாப்பிளைக்கு ஏதாவது சாப்பிட கொடு. இருங்க மாப்பிள்ள, கை கழுவிட்டு வந்துறேன். உட்காருங்க மாப்பிள்ள. மாமா, மாப்பிள்ள உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க. கொஞ்சம் இருக்கட்டும், வேண்டாம். சூடா பால் கொண்டு வரட்டுமா? ஒருவேளை வானதி கையில ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்தா அவர் சாப்பிடுவாரோ என்னமோ தெரியல. இப்படி என் புள்ள வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? வானதி, 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 ஐயோ வானதி, 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 கதவை தர. சொல்றதை கேளுமா? வானதி, கதவை தர. ஐயோ வானதி, வானதி, கதவை தரமா. மாப்பிள்ள எப்படியாவது கதவை திறங்க மாப்பிள்ள. வானதி, ஐயோ வானதி, ஏதாவது பண்ணிக்க போறா. வானதி, அப்படியே ஒரு கயிறு எடுத்து தொங்கிட்டான். தொல்லை தீந்தது. ஐயோ என்ன பண்ற? வானதி, 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 என்னடா? அழாதம்மா, அழாத. ஏமா அழுற? நீ அழாதம்மா. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? இவ்வளவு ஆசையோட இருந்தவள ஒரு வார்த்தையில நோகடிச்சிட்டீங்களே மாப்பிள்ள. எவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சர்வசாதாரணமா சொல்லிருக்கீங்களே. ஏன் மாப்பிள்ள அப்படி சொன்னீங்க? மாப்பிள்ள உங்களை தான் கேக்குறேன், ஏன் அப்படி சொன்னீங்க? என் பொண்ணுக்கு என்ன குறைச்ச? என்ன தப்பு பண்ணா இவ? சொல்லுங்க மாப்பிள்ள. நான் இன்னைக்கு ஆர்த்தி கிட்ட போன்ல சொன்னது எல்லாமே விளையாட்டுக்கு சொன்னதுதான். விளையாட்டுக்கா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஆமாங்க, அன்னைக்கு வானதியோட போன் எடுத்தது ஆர்த்தின்னு எனக்கு நல்லாவே தெரியும். எப்போ நான் ஆர்த்தி கிட்ட பேசினாலும் அவகிட்ட ஏதாச்சும் வம்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த விஷயத்தை எடுத்து பேசினா அவளை பிராங்க் பண்ற மாதிரி
ஷாக்கா இருக்குன்னு தான் இப்படிலாம் பண்ணேன். எப்படி இதை ஆர்த்தி நம்ப மாட்டான்னு நினைச்சேன். இப்போ அவளே இதை பிரச்சனையாக்கிட்டா. எங்க அம்மா ஏற்பாடு செஞ்ச இந்த கல்யாணத்துல எனக்கு பரிபூர்ண சம்மதம். நான் தேடி இருந்தா கூட வானதி மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்க மாட்டா. வானதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இப்பதான் மாப்பிள்ள எனக்கு உசிரே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. இனிமே இப்படி விளையாடாதீங்க மாப்பிள்ள. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு மச்சினிச்சு தான். அவ கூட விளையாடாம இருக்க முடியுமா? அதோட நீங்க 2 பேரும் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க மனசு போட்டு குழப்பிக்காத வானதி. நான் சொல்றேன், இப்ப கேட்டுக்கோ. அம்மா முடிவு பண்ண தேதி இல்ல, நம்ம கல்யாணம் நடந்தே தீரும். நம்பிக்கையோட நான் வரேன். வரேங்க, வரேன். அம்மாடி, அழாதம்மா, அழாத. உன்னோட நல்ல மனசுக்கு அந்த முருகன் எப்பவும் கைவிட மாட்டாமா. நீ சந்தோஷமா இருப்பம்மா. எப்பவும் நீ நல்லா இருப்ப. சம்பந்தி, நான் போய் உங்களுக்கு சூடா பாதாம் பால் போட்டு கொண்டு வரேன். வானதி, வானதி. ஐயா, வானதி அம்மா மாடிக்கு போயிருக்காங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. இல்லம்மா, நம்ம வீட்டு பந்தல் போற விஷயமா அப்பா கிட்ட பேசணும். அதான் அவருக்கு ஃபோன் பண்ணா அவரோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஸ்விட்ச் ஆஃபா? தெரியலண்ணா. சரிம்மா, அப்ப நான் நேரா வீட்டுக்கு கிளம்பி வரவாமா? அண்ணா, நாங்க யாரும் வீட்ல இல்ல. எல்லாரும் அத்தையை பார்க்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க நாளைக்கு வந்தீங்கன்னா அப்பாவை நேரா வீட்லயே பார்த்து பேசிடலாம். சரிம்மா, அப்ப நான் நாளைக்கே வரேன். சரிங்கண்ணா. வானதி, அது வந்து அது என்னங்க ஏதோ சொல்ல வந்துட்டு தயங்கி நிக்கிறீங்க? உங்க பேச்சு மீறி அம்மா கிட்ட சொல்லிட்டேன்னு என் மேல கோவமா? சிச்சி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி எதுவும் இருந்தா கூட பரவாயில்லங்க. உங்க கோவம் தீர்ற அளவுக்கு என்ன திட்டுறதுன்னா கூட பரவாயில்லங்க. திட்டிடுங்க. திட்டுறதா? நியாயமா நீ செஞ்ச காரியத்துக்கு நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். தேங்க்ஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்க அம்மா என்னால சங்கடப்பட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அப்படி இருக்கிறப்போ இந்த விஷயத்துல நாம மறைச்சிருந்தா அது அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கமா இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியறப்ப அவங்களுக்கு தெரியலையேன்னு அவங்க மனசு உடைஞ்சு போயிருக்க மாட்டாங்க. என் புள்ள செஞ்சதெல்லாம் எனக்கு தெரியும்னு எங்க அம்மா சிரிச்சுக்கிட்டே பெருமையா சொன்ன அந்த நிமிஷம் நீ சொன்னது சரிங்கிறத நான் அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். நான் தப்பான ஒரு முடிவு எடுத்தப்ப கூட நீ சரியா யோசிச்சு இக்கிட்டான ஒரு நிலைமையில இருந்து என்னை நீ காப்பாத்திருக்க வானதி. அம்மாவுக்கு என் மேல எந்த மனஸ்தாபமும் வராத மாதிரி, அதே நேரத்துல அவங்களையும் மத்தவங்க முன்னாடி தலைகுனிய விடாதபடி நீ புத்திசாலித்தனமா நடந்துகிட்ட. இதுக்கெல்லாம் தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னா மட்டும் போதாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ பரவாயில்லங்க. இருந்தாலும் எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ எங்க அம்மா மேல காட்டுற அக்கறைக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வானதி.
முதல்ல கல்யாண மாப்பிள்ளை பத்திரிக்கை பார்க்கட்டும். இந்தா உன்னோட இன்விடேஷனை பாரு. நீ என்னப்பா ஆபீஸ்ல ஃபைல் பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? இது உன் கல்யாண பத்திரிக்கை. நல்லா சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா பாக்கணும். சீக்கிரமா பத்திரிக்கை அடிச்சு வரணுன்றதுக்காக உங்ககிட்ட கூட இதை பத்தி நான் ஒரு வார்த்தை கேட்கல. உனக்கு பத்திரிக்கை டிசைன் பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. கட்டிக்கு போற பொண்ணையா உனக்கு பிடிக்கல? இதுல பத்திரிக்கை பிடிச்சா என்ன, பிடிக்கலனா என்ன? நீங்க என்னங்க இதெல்லாம் போய் அவங்கிட்ட கேட்டுக்கிட்டு? நாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணி செஞ்சிருக்கோம்னா அது அவனுக்கு பிடிக்காமலையா இருக்கும்? சுத்தம். சரி, பத்திரிக்கைய சாமி முன்னாடி வச்சு கும்பிடுவோம். கார்த்திக், முதல் பத்திரிக்கைய உன் கையால சாமி முன்னாடி வைக்கணும். வாங்க எல்லாரும். ஸ்வேதா, இதை எடுத்துட்டு வாமா. சரிப்பா. மானசாவதா கட்டிப்பேன்னு அம்மா கிட்ட பிடிவாதமா சொன்ன மாதிரி நீயும் வானதியை கட்டிக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு தைரியமா சொல்லுன. உன் லைஃப் விஷயமா சின்னதா ஏதாச்சும் முடிவு எடுக்கிறதா இருந்தா கூட என்ன கேட்காம இது வரைக்கும் நீ எதுவும் செஞ்சது கிடையாது. உன் கல்யாண விஷயத்தையே என்ன நம்பிதானப்பா நீ எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்ச. அண்ணா, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி அமைதியாவே இருக்க போற? இப்போ உன் மனசுல உள்ளத நீ அம்மா கிட்ட சொல்லாம இருந்துட்டனா அப்புறம் எப்பவுமே அத பத்தி சொல்ல முடியாமலே போயிடுனே. கல்யாண பத்திரிக்கைலாம் அடிச்சு கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கே அவங்க நெருங்கிட்டாங்க. ஆனா இன்னும் இதுல உனக்கு இஷ்டம் இல்லைங்கிறத நீ இன்னும் அவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. உன் ஆசையை பலி கொடுத்து அம்மாவோட விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய தியாகிலாம் கிடையாது. உனக்கு கல்யாணம்னு ஒண்ணு முடிஞ்சதும் அம்மாவோட கடமையை முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உன் லைஃப வாழ போறது நீ மட்டும்தான். அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிச்சு தயவு செஞ்சு உன் லைஃப தொலைச்சிடாதுன்னு. எனக்கு மட்டும் பிடிக்காத ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு விருப்பமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசையா என்ன? எத்தனையோ தடவை என் மனசுல உள்ளத அம்மா கிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணியும் என்னால அது முடியாம போயிடுச்சுடா. அதுக்காக அப்படியே அதை விட்டுற முடியுமா என்ன? இதுவே ரொம்ப லேட்டுண்ணே. நீ ஆரம்பத்திலேயே இதுல உனக்கு விருப்பம் இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தனா இந்த விஷயம் இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்காது. இத பத்தி அம்மா கிட்ட பேச உனக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா நான் வேணா உன் கூட வரேன். உனக்காக நான் பேசுறேன். அட்லீஸ்ட் என் கூட நீ வந்தாச்சு நில்லு, அது போதும். டேய், நீ கூட தான் எனக்காக அம்மா கிட்ட பேச போன. ஆனா ஒரு தடவை கூட நீ நினைச்சத அம்மா கிட்ட சொல்ல முடியல. அப்படிதான் எனக்கும் இருந்துச்சு. சரிண்ணே, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடு. இதுக்கு மேலையும் நாம அமைதியா இருந்தோம்னா பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். என்ன நடந்தாலும் சரி, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்கிறத அம்மா கிட்ட சொல்லியே ஆகணும். வா போலாம். அண்ணே,
நில்லுண்ணே. எவ்வளவு அழகா நீங்க 2 பேரும் என்கிட்ட நடிச்சிருக்கீங்கல்ல. இல்ல ஸ்வேதா, அது வந்து நீ பேசாத. என்ன நடந்தாலும் அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காதன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அண்ணனுக்கு இதுல விருப்பம் இருக்கிறதா சொல்லி இத்தனை நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கல. நான் எதுக்காக ஸ்வேதா உன்னை ஏமாத்தணும்? தோ இவருதான் நம்மளை ஏமாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவரே ஏமாத்திட்டு இருக்காரு. கல்யாண பத்திரிக்கையை பார்த்ததும் அண்ணன் சந்தோஷமே இல்லாம நிக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன். எல்லாம் நல்லா நடக்கும்னு நீ ஏன் ஒரு மனக்கணக்கு போட்டா எப்படி? என் துணை இல்லாம நீ நினைச்சதை நடத்தி முடிச்சிருவியா? சொல்லு சொல்லு ராஜேஸ்வரி. முடியாது. என்கிட்ட உத்தரவு வாங்காம நீ எதையுமே செய்ய முடியாது. ராஜேஸ்வரி, என்னை தேடி வா. சொல்றல்ல, என் எல்லைக்குள்ள உன் குடும்பத்தோட வந்து நில்லு. என் கைய விட்டா உனக்கு வேற எந்த துணையும் கிடையாது. என் நிழலை தவிர உனக்கு ஒதுங்க எந்த இடமும் கிடையாது. ராஜேஸ்வரி, என்ன தேடி என் இடத்துக்கு சீக்கிரம் வா. வந்து நில்லு. என்னங்க என்னங்க எல்லாம் நல்லா நடக்கும்னு நீ ஏன் ஒரு மனக்கணக்கு போட்டா எப்படி? என் துணை இல்லாம நீ நினைச்சதை நடத்தி முடிச்சிருவியா? சொல்லு. என்கிட்ட உத்தரவு வாங்காம நீ எதையுமே செய்ய முடியாது. ராஜேஸ்வரி, என்ன தேடி என் இடத்துக்கு சீக்கிரம் வா. என் எல்லைக்குள்ள உன் குடும்பத்தோட வந்து நில்லு. ராஜி, என்ன ராஜி, வச்ச காஃபி அப்படியே இருக்கு, பிடிக்கலையா? ராஜி, என்னங்க? என்னம்மா, நான் பேசுறது கூட காதல் இல்லாத அளவுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னதான் கேக்குற ராஜி, என்னன்னு சொல்லு. என்னத்தங்க சொல்றது? நேத்து ராத்திரியில இருந்து மனசே சரியில்லை. விடிய விடிய தூக்கமே இல்லைங்க. என்னம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நேத்து ராத்திரி ஒரு கனவு கண்டேங்க. கனவுனா வரும் போவோம், அத போய் உள்ள சீரியஸா நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கலாமா? சொல்லு. இது வழக்கமா வர கனவு மாதிரி இல்லைங்க. ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வர மாதிரி இருந்துச்சு. நல்லா பலத்தியா ஒரு உருவம் என் கனவுல வந்துச்சு. என் துணை இல்லாம நீ நினைச்சது நடக்காது, என்ன தேடி சீக்கிரமா வா அப்படின்னு கணீர் குரல்ல என்ன கூப்பிட்டுச்சு. என்னை விட்டா வேற துணை கிடையாதுன்னு அது சொன்னதை வச்சு பார்த்தா, ஒருவேளை என் கனவுல வந்தது நம்ம குலதெய்வமா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்குங்க. உனக்கு சந்தேகமா வேண்டாம் ராஜி. நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அது கண்டிப்பா நம்ம குலதெய்வ வாக்கா இருக்குமோன்னு தான் எனக்கு தோணுது. குலதெய்வம் வாக்கு சொல்றதா இருந்தா ஏன் இவ்வளவு உக்கிரமா சொல்லணும்? சாமிக்கு நாம என்ன குறை வச்சோம்? வருஷ வருஷம் கோயில்ல பொங்கல் வைக்கிறோம். பௌர்ணமி தோறும் சாமிக்கு பூஜை பண்ணி ஊருக்கே சாப்பாடு போடுறோம். கோயில் திருப்பணி வேலையெல்லாம் கூட நாமளே முன்னிருந்து செய்யும் போது நம்ம குலசாமி எதுக்கு என்ன மறந்துட்டியான்னு கேட்கணும்? மறந்துட்டியான்னு கேக்குதா?